சுகஸ்வஸ்தி சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பதிவில் சென்னையிலேயே ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவிலை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இதுவரை நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. கூடவே பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம எல்லாருமே சென்னையில் இருக்கிற மயிலாப்பூருக்கு போயிருப்போம். அங்கே இருக்கிற ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலுக்கும் நம்ம போயிருப்போம். அந்த கோயிலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க இருக்கிறோம். ஆனால் அந்த கோயிலோட பெருமை என்ன அப்படிங்கிறது நம்மள நிறையா பேருக்கு தெரியாமலே இருந்திருக்கும். அடுத்த முறை அந்த கோயிலை நீங்கள் பார்க்கும்போது இந்த பெருமையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போய் பாருங்க. இங்க இருக்கிற சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிப்பவர். சிவனின் தேவார பாடல் பெற்ற 2760 சிவாலயங்கள்ல இதுவும் ஒன்று. இந்த சிவபெருமான் மேற்கு பார்த்து இருப்பது இன்னும் சிறப்பை தருது. இந்த தலத்தில் இருக்கிற விநாயகர் நர்த்தன விநாயகர் என்ற திருநாமத்தோடு காட்சியளிக்கிறார். முருகப்பெருமானை குறித்து அருணகிரிநாதர் 10 திருப்புகள் பாடியிருக்கிறதாவும் சொல்லப்படுது. திருஞான சம்பந்தரும் இந்த கோவிலில் நடக்கிற தைப்பூச விழாவை பற்றி பதிகங்கள் பாடியிருக்கிறதாவும் சொல்லப்படுது. இங்கு தைப்பூசத்தோட ஒட்டிய பௌர்ணமி அன்னைக்கு நடக்கிற தெப்பத் திருவிழால சிவபெருமான் பார்வதியோடு சிங்கார வேலரோடும் எழுந்தருளுகிறார் என்பது சிறப்பான விஷயமாகும். கோவில் மேற்கு கோபுரத்துக்கு கிட்டக்கையே பூம்பாவைக்கு சன்னதியும் இருக்கிறது. அருகில் சம்பந்தரும் இருக்கிறார். வாயிலார் நாயனார் அவதரித்த தலமும் இந்த தலமாகும். அவருக்கும் தனி சன்னதி இருக்கிறது. இப்போ இந்த கோவிலோட தல புராணத்தை பற்றி பார்க்கலாம். கைலாயத்துல சிவனும் பார்வதியும் தம்பதி சமேதராக அனைவருக்கும் அருள்பாலித்து கொண்டிருந்தனர். அந்த நேரத்துல பார்வதி தேவி சிவபெருமானிடம் மகிமை பொருந்திய பஞ்சாட்சர மந்திரம் மற்றும் திருநீற்றின் மகிமையையும் விளக்குமாறு கேட்டுக்கொண்டார். தேவியின் வேண்டுகோளுக்கு இணங்க பஞ்சாட்சர மந்திரத்தின் பெருமையையும் திருநீற்றின் மகிமையையும் சொல்லத் தொடங்கினார் சிவபெருமான். ரொம்பவும் கூர்ந்து கவனித்த தேவியரின் கவனத்தை ஒரு மயிலின் நடனம் திசை திருப்பியது. இதை கவனித்த சிவபெருமான், எந்த மயிலின் ஆட்டத்தினால் மயங்கினாயோ அந்த மயிலாகவே பிறப்பாய் என்று சபித்தார். பார்வதியும் பதறிப்போய் சாப விமோச்சனம் அருளுமாறு வேண்டிக் கொண்டார். அப்போது சிவபெருமான் தொண்டை மண்டலத்தில் புன்னை மரத்தடியில் மயிலாய் நீ என்னை பூஜிக்க அங்கே வந்து நான் அருள் புரிவேன் என்று கூறினார். அதுபோலவே பார்வதி தேவியும் மயிலாக பிறந்து தொண்டை மண்டலத்தில் புன்னை மரத்தடியில் சுயம்பு மூர்த்தியாக இருந்த சிவபெருமானை மிகுந்த பக்தியோடு பூஜித்து வந்தார். சிவபெருமானும் தான் கூறியதற்கு ஏற்ப அங்கு அருள் புரிந்து பார்வதி தேவிக்கு சாப விமோச்சனம் அளித்தார். பார்வதி தேவி மயிலாக வந்து பூஜை செய்ததால் இந்த பகுதிக்கு மயிலை என்ற பெயர் வழங்கப்பெற்றது. இது மட்டுமில்லாமல் முருகப்பெருமான் மயிலைநாதனை வழிபட்டு சக்திவேல் பெற்ற தலமும் இந்த தலமாகும். பிரம்மா பூஜை செய்து தன் இருமாப்பு நீங்கி தனது படைக்கும் ஆற்றலை பெற்ற தலமும் இந்த தலமாகும். நான்மறைகளை பூஜித்ததால் வேதபுரி என்னும் பெயரும் இந்த திருத்தலத்திற்கு இருக்கிறது. சுக்கிரன் பூஜித்ததால் சுக்கிரபுரி என்னும் பெயரும் இந்த திருத்தலத்திற்கு இருக்கிறது. ராமபிரான் நேசித்து தங்கியிருந்து பூஜித்து திருவிழா நடத்திய தலமும் இந்த தலமாகும். 12 ஆழ்வார்களுள் 3ஆம் ஆழ்வாராகிய பேயாழ்வார் பிறப்பெடுத்த பெருமை தலமும் இந்த தலமாகும். இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த கோயில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா வந்த கிரேக்க ஆசிரியர் தாலமி என்பவர் இவ்வூரை மல்லியார்பா என குறிப்பிடுகிறார். மயில்கள் மிகுதியாக இருந்த காரணத்தால் இத்தலம் மயில் ஆர்பா என பெயர் பெற்றது. பின்னர் வழக்கில் மயிலாப் என்றாகி மயிலாப்பூர் என்று ஆகிவிட்டது. பிரம்மதேவன் சிவபெருமானை போல தாமும் 5 சிரம் உடையவன் என்று செருக்கடைந்தான். சிவபெருமானோ அவனது நடுசிரத்தை கிள்ளி கபாலத்தை ஏந்திய காரணத்தால் கபாலமேந்திய ஈஸ்வரன் கபாலீஸ்வரன் என அழைக்கப்பட்டார். இது மட்டுமில்லாமல் சூரனை வதம் செய்யும் முன்பு முருகப்பெருமான் இந்த கோவில் சிவனை வேண்டி தவமிருந்தார். சிவனும் அம்பிகையும் அவருக்கு காட்சி தந்து வேலாயுதம் கொடுத்து அனுப்பினர். அதன் பின் முருகன் சூரனை எதிர்த்து போரிட்டு வெற்றி கண்டார். இவர் சிங்கார வேலராக அசுர மயிலுடன் ஒரு சன்னதியில் இருக்கிறார். அசுரனை வென்றதால் இந்திரன் தன் மகள் தெய்வானையை முருகனுக்கு மனம் முடித்து கொடுத்தார். அப்போது அவரது வாகனமான ஐராவதம் தெய்வானியை பிரிய முடியாமல் அவருடனேயே தங்கிவிட்டது. வள்ளியும் தெய்வானையும்
யானை மீது அமர்ந்த கோலத்தில் இருக்கும் அழகான கோவில் இந்த கோவிலாகும். இத்தகைய காட்சியை காண்பது மிகவும் அபூர்வமாகும். இங்கிருக்கிற கோபுரத்தோட அழகை வர்ணிக்கவே வார்த்தையே இல்லைன்னு சொல்லலாம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. அதுபோலவே இங்கிருக்கிற வடக்கு பிராகாரத்தின் வடமேற்கு மூலையில் நின்று பார்த்தால் கிழக்கு ராஜகோபுரம், அம்மன் கோபுரம், சிவன் கோபுரம், முருகன் கோபுரம், மேற்கு கோபுரம் என அனைத்து கோபுரங்களும் தெரியும். இந்த இடத்தில்தான் கோவிலுக்கான மிகப்பெரிய மணி அமைக்கப்பட்டுள்ளது. பிராகாரத்திற்கு மேல்புறமும் வடப்புறமும் யானை, யாளி, மயில், நாகர், ஆட்டுக்கிடா, நந்தி, காமதேனு, குதிரை போன்ற வாகனங்களும் வைக்கப்பட்டுள்ள மண்டபமும் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் தலவிருட்சம் புன்னை மரமாகும். இந்த கோவிலின் தெற்கு பக்கத்தில் தலவிருட்சமான புன்னை மரம் அமைந்துள்ளது. அங்கேயே கோசாலையும் அமைந்துள்ளது. பிராகாரத்தின் வடகிழக்கு மூலையில் சனி பகவான் தனி சந்நிதியில் அருள்பாலிப்பது சிறப்பாகும். பெண்கள் இந்த கோவிலில் இருக்கும் தல விருட்சத்தில் குழந்தை பாக்கியம், தாலி பாக்கியம் வேண்டி வழிபாடு செய்கின்றனர். இந்த கோவில்ல மிகவும் விமர்சையாக நடக்கிற விழா என்னன்னா பங்குனி பெருவிழா. பங்குனி 10 நாட்களும் 63 திருவிழா நடக்கிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவிழாவின் போது கோவிலில் கூடுவர். பௌர்ணமி, அமாவாசை மற்றும் பிரதோஷ நாட்களில் இத்தலத்தில் ஏராளமான பக்தர்களை நாம் காணலாம். பங்குனி திருவிழாவின் 8ஆம் நாளில் வெள்ளி வாகனத்தில் சிவனார் திருவீதியுலா வர அவருடன் 63 நாயன்மார்களும் வாகனத்தில் பவனி வரும் அழகை இந்த ஒரு கோவிலில் மட்டுமே நாம் காண முடியும். சிவபார்வதி தரிசனம் ஒரு பக்கம், 63 நாயன்மார்களின் திருவீதியுலா இன்னொரு பக்கம் என விழாக்கோலம் பூண்டிருக்கும். இது மட்டுமில்லாமல் மகா கும்பமேளா, மகா சிவராத்திரி, திருக்கார்த்திகை தீபம் முதலான 10 விழாக்கள் இந்த கோவிலில் மிகவும் சிறப்பான விழாக்கள் ஆகும். இங்கிருக்கும் ஈசனை வழிபடுவோருக்கு மன நிம்மதி கிடைக்கும். மேலும் இந்த தலத்தின் மிக முக்கிய சிறப்பு, உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயானாலும் இந்த தலத்து அம்பாளை வணங்கினால் விரைவில் குணமடைகிறது என்பது ஐதீகமாக உள்ளது. கல்யாண வரம், குழந்தை வரம் மற்றும் குடும்ப ஐஸ்வர்யம் ஆகியவையும் இந்த தல சிவபெருமானை வழிபட்டால் கிடைக்கும் என்பது மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த கபாலீஸ்வரர் கோயிலானது மயிலாப்பூரில் அமைந்துள்ளது. சென்னை சென்ட்ரலிலிருந்து ட்ரெயின்களும் நமக்கு இருக்கிறது, பஸ் வசதியும் இருக்கிறது. இந்த கோவிலோட லொகேஷனையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதனையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த கோவிலானது காலை 5 மணி முதல் மதியம் 12:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 4 மணி முதல் இரவு 9:30 மணி வரையிலும் பக்தர்களுக்காக திறந்திருக்கும். விழா காலங்களில் இந்த நேரங்கள் மாறுபடலாம். இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலுக்கு நீங்கள் ஏற்கனவே போயிருக்கீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீக பதிவுகளை நீங்கள் உடனே பெற எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. கூடவே பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.